அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது தானம் பண்ணினால் பொருள் வரவு வரும். தானம் அப்போ என்ன தானம் பண்ணினால் பணம் வரும்? ஒவ்வொரு நட்சத்திரம் என்ன தானம் பண்ணணும், என்ன பண்ணணும்? அப்போ நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாவது ஒன்றை ஒரு சுருக்கமான முறையில் கையில் எடுக்கணும். அந்த கையில் எடுத்தோம்னா நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வெற்றி பெற முடியும். சும்மா என்ன சொல்கிறாங்கன்னா, வெறுங்கையை மூணி நான் நல்லவன், இறைவனை கும்பிடுகிறேன், இறைவனை கும்பிடுகிறேன், எனக்கு எல்லாம் கிடைக்கும் என்று நினைத்தால் கிடைக்காது. எத்தனை பேர் கும்பிட்டு பார்த்துட்டாங்க. நீங்கள் உங்களுடைய நட்சத்திரப்படி அதற்குண்டான தானத்தை வாரம் ஒரு முறை பண்ணும். நித்தமும் பண்ணினால் நல்ல வருமானம் வரும். வாரம் ஒரு முறை பண்ணினால், நம்மளுடைய தகுதிக்கு தக்கன பண்ணினால் அதுக்கு தக்கன வரும். அப்போ என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் தாங்கள் தானம் செய்ய வேண்டிய பொருளை தெரிந்து கொள்ளுங்கள். அது என்னது அப்படின்னா, அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் யாருக்காவது ஒருவருக்கு எலுமிச்சம் சாதம் வாங்கி கொடுங்கள். உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நெல்லிப்பொடி சாதம் நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தானம் பண்ணினீர்கள், தயாரிக்கலாம். நெல்லிப்பொடி சாதம் தயாரிக்கலாம். தயாரித்து யாருக்காவது வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்கள் பொருளாதாரத்தில் மேன்மை கிடைக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வத்தல் குழம்பு சாதம், வத்த குழம்பு நல்லா பண்ணி நல்லா அந்த சாதத்தை மிக்சிங் பண்ணி நல்ல விரவி என்ன சொன்னால் ஒரு டிஃபன் பாக்ஸ்லேயோ ஒரு வாழை இலையிலையோ வச்சு நல்லா கெட்டி கொடுங்க. ஏன்னா எல்லோரும் கொஞ்சம் வத்த குழம்பு சாதத்தை சில பேர் பிரியப்படும். இது யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, கையேந்திரவங்களுக்கு கொடுக்கணும். கையேந்திரவங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். அப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வத்தல் குழம்பு சாதம் தானம் பண்ணுங்கோ. ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தயிர் சாதம் தானம் பண்ணுங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தயிர் சாதம் தானம் பண்ணுங்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பருப்பு சாதம் தானம் பண்ணுங்கள். அப்போ பருப்பு சாதம்னா என்ன பருப்பு சாதம்னு கேட்பீங்கள்ல, துவரம் பருப்பு சாதம் பண்ணுங்க. கண்டிப்பாக பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். இது ரெகுலராக பண்ணணும். திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் களியை தானம் பண்ணுங்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருவாதிரை களி அப்படிம்பாங்க இல்லையா, அந்த களியை தானம் பண்ணுங்க. பிச்சைக்காரர்களுக்கே பண்ணுங்க. ஏன்னா அவங்க தான் வாங்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, மற்றவர்களுக்கு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பால் சாதம் தானம் பண்ணுங்கள். பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சாம்பார் சாதம் தானம் பண்ணுங்கள். பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சாம்பார் சாதம் தானம் பண்ணுங்கள். ஆயில்ய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மோர் வத்தல் குழம்பு தானம் செஞ்சு பண்ணுங்க. நீங்களும் சாப்பிடலாம். மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கீரை சாதம் தானம் பண்ணுங்கள். மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கீரை சாதம் தானம் பண்ணுங்கள். பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பலாப்பழ சாதம் தானம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இதை தானம் பண்ணுவதனால் இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பண்ணீங்கன்னா பொருளாதார வரவில் நல்லா இருப்பீங்க. இதை மனசில் எப்பயுமே இருத்தி வச்சுக்கிடுங்க.
உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் புளியோதரை தானம். உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் புளியோதரை சாதம் தானம் பண்ணுங்கள். அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தேங்காய் சாதம் தானம் பண்ணுங்கள். அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தேங்காய் சாதம் தானம் பண்ணுங்கள். சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சர்க்கரை பொங்கல் தானம் செய்யும். சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சர்க்கரை பொங்கல் தானம் பண்ணுங்கள். சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பருப்பு பொடி சாதம் தானம் பண்ணுங்கள். பருப்பு பொடி சாதம் தானம் பண்ணுங்கள். இதை என்ன சொல்கிறேன்னா, இந்த பருப்பு பொடி இப்போ இந்த பெரிய ஹோட்டல்லாம் என்ன சொல்கிறான்னா அந்த பருப்பு பொடி வச்சு என்ன சொல்கிறான்னா ஒரு கிண்ணத்தில் என்ன சொல்கிறான்னா நல்லெண்ணெய் வச்சுருவோம். ஒரு இடத்துக்கு என்ன சொன்னேன், பெங்களூருக்கு ஒரு அவசரமாக ஒரு வேலைக்காக போனேன். அங்கே என்ன சொல்கிறான்னா இந்த சேலம் தாண்டி ஒரு ஹோட்டலில் சாப்பிடும்போது அந்த பருப்பு பொடியை கொண்டாந்து வச்சாங்க. அந்த பருப்பு பொடியை போட்டு லேசாக நல்லெண்ணெய் விட்டு நல்லா சாப்பிட்டேன். சுவையாக இருந்தது. கேட்டேன், எப்படி நல்லாயிருக்கும் சார் சாப்பிடுங்க. அப்போ என்ன சொல்கிறான்னா சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பருப்பு பொடி சாதம் தானம் பண்ணணும். விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கருவேப்பிலை சாதம் தானம் பண்ணணும். கருவேப்பிலை சாதம் தானம் பண்ணணும். அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வெண்பொங்கல் தானம் பண்ணுங்கள். வெண்பொங்கல் தானம் பண்ணுங்கள். கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மாங்காய் சாதம் தானம் பண்ணுங்கள். கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க மாங்காய் சாதம் தானம் பண்ணுங்க. மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க சாம்பார் சாதம் தானம் பண்ணுங்க. பூராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இனிப்பு போலி தானம் பண்ணுங்கள். இனிப்பு போலி இப்போ கடைகள் எல்லாம் கிடைக்குது. இனிப்பு போலி தானம் பண்ணுங்க. உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கடலை மாவு சாதம். கடலை மாவு சாதம். அப்போ கடலை மாவு சாதம் அப்படிங்கிறத என்ன சொல்லணும், செஞ்சிடலாம். செஞ்சு வாரத்தில் ஒரு நாள் தானே கொடுக்க போகிறீங்க கடலை மாவு சாதம். திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கேசரி தானம் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக எல்லாருமே நம்மளுடைய தானம் பண்ணுகின்ற உணவை நாமளும் சாப்பிட்டு பிறருக்கு தானம் பண்ணுவதால் சிறப்பாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அவல் சாதம். அவல் சாதம் தானம் பண்ணுங்க. இது நான் சாப்பிட்ருக்கேன், நல்லாயிருக்கும். அவளை என்ன சொன்னான்னா கொஞ்சம் ஜீனி போட்டு பிணைஞ்சு என்ன சொன்னான்னு விரவிடணும். விரவினீங்கன்னா இல்லை நீங்கள் என்ன சொன்ன அவளை என்ன செய்ய இனிப்பு கூட போடாமல் அவளை நல்லா இவ்வளோ அவளை எடுத்துக்கிட்டு என்ன சொன்னான்னா கொஞ்சம் லேசாக என்ன சொன்னான்னா சூடுபடுத்தி லைட்டாக ஈரத்தண்ணி போட்டு சூடுபடுத்திட்டு வெண்ணி தண்ணி போட்டு வந்துருச்சா கொஞ்சம் அந்த அவலை நல்லா விரவிட்டு வடைச்சட்டியில் போட்டு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அப்படியே நல்லா நீட்டாக பிரட்டி எடுத்து கொஞ்சம் ஆற வச்சிட்டிங்கன்னா ஸ்பூன் போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அவல் சாதம். அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அவல் சாதம் தானம் பண்ணணும். நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ரவை சேமியா தானம் பண்ணுங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் புட்டு மாவு தானம் பண்ணுங்க. புட்டு மாவு தானம் பண்ணுவது மிக 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 சிறந்தது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உளுந்தம்பருப்பு சாதம் தானம் பண்ணுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உளுந்தம்பருப்பு சாதம் தானம் பண்ணுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கொத்தமல்லி சாதம் தானம் பண்ணுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தான பொருள்களை எந்த ஒரு மனிதன் தன்னுடைய தகுதிக்கு ஏற்றவாறு தினமும் பண்ணலாம், வாராவாரம் பண்ணலாம், வாரத்தில் ஒரு நாள் பண்ணலாம், வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக பண்ணலாம். அப்போ என்ன சொல்லலான்னா வாரத்தில் ஒரு நாள் என்ன சொல்லலான்னா நம்மளோட நட்சத்திரத்துக்குண்டான தான பொருள்களை நீங்கள் என்ன சொன்ன பிறந்த கிழமையிலே பண்ணிடுங்க. 27 நட்சத்திரத்தோடைய தானம், 27 நட்சத்திரத்தோடைய தான பொருள் சொல்லியாச்சு.
என்னதில் பண்ணணும், எதுலையாச்சும் ஒன்று டச்சப் லைட்டில் பண்ணணும். ஒன்று நம்ம நட்சத்திரத்தில் பண்ணணும், இல்லைன்னா நம்ம பிறந்த கிழமையில் பண்ணணும். அழகாக வேலை செய்யும், அற்புதமாக வேலை செய்யும். இதெல்லாம் ரகசியம் ரகசியம் ரகசியம். ஏன்னா நான்லாம் வந்து தினமும் தானம் பண்ணுறோம். தினமும் வந்து தானம், தினமும் ஒரு 8 பேருக்கு தானம், 8 பேருடைய வயிறை வந்து குளிர வச்சிடும். அது எவ்வளவு பெரிய நன்மையை செய்கிறது அப்படிங்கிறத நான் முதலில் தானம் பண்ணும்போது எங்கள் வீட்டிலே கேட்டாப்புல, என்ன டெய்லி செலவழிக்கிங்க பண்ண 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 ஒன்றானது 2ஆனது 3ஆனது 4ஆனது 5ஆனது 6ஆனது 7ஆனது இப்போ 8 வந்துருச்சு. ஒரு நாளைக்கு வந்து 8 சாதம், 8 பேர் காலையில் நம்மளுடைய உணவை சாப்பிடுகிறார். இதை பெருமையாக சொல்லவில்லை, காத்திருப்பார்கள். நான் வாக்கிங் போகும்போது காத்திருப்பாங்க. என்ன காரணம்னா, இதனால் என்ன லாபம் அடைந்தீர்கள் என்று சொன்னால், நல்ல மன வலிமை, நல்ல பொருளாதார முன்னேற்றம். எப்பயும் கையில் வந்து என்ன சொல்லலாம், காசு, பொருளாதாரம், ஏடிஎம்மில் காசு எப்பயுமே வந்து என்ன சார், சாயந்தரம் நல்ல ஒரு நம்மளுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து யாராவது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நல்ல நபர்கள் நமக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து இன்புட் நல்லா கொடுக்குறாங்க. நல்ல மக்கள் நிறைய பேர் இருக்கீங்க. நான் வந்து ஒரு சில புல்லுருவிகளை தவிர நல்ல மக்கள், என்கிட்ட இருக்கிற கஸ்டமர்கள் என்னை பிஹேவ் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு சின்ன கோடியை காட்டி கொடுத்துருவேன். அது வாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கோம், நல்லா இருங்க. எல்லா மனிதனுக்கும் என்ன நான் சொல்லுவது, எல்லாரும் எல்லாமும் பெற்று நல்லா இருக்கணும். நம்ம யாரும் வந்து குறைஞ்சி போகக்கூடாது. ஒருத்தன் கண்ணீர் விட்டதுனால நமக்கு என்ன நடக்க போகுது? நாம் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா, இது 100% வேலை செய்யும். ஏன்னா இது உணவு என்பது சந்திரன். அப்போ இந்த சந்திரன் என்பவன் நித்த வருமானத்திற்கு காரணம். அவன் அதனால தான் கட்டமாக டக்குன்னு 2 நாளைக்கு ஒரு டக்குன்னு மாறி 30 நாளையில் 12 கட்டையும் சுற்றிடுறார். சுற்றி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த வேலையை செஞ்சிடறார். அப்போ நம்ம வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த 27 நட்சத்திரங்களினுடைய தான பொருள்களை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும். தெரிந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் வந்து என்ன சொன்னா வந்து தானம் பண்ணுங்கள். உங்களுடைய நட்சத்திரத்துக்கு தானே ஒரு சிம்பிளான விஷயத்தை எடுத்துக்கணும். பிறந்த கிழமை வாரத்தில் ஒரு நாள் வந்துடும், அப்போ 4 வாரம். நட்சத்திரம் 27 நாளைக்கு ஒருக்க வரும், பண்ணிடுங்க. சரி, எப்படி சார் அப்படின்னு பண்ணுறதுன்னா, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை பண்ணுங்க, அணுஜென்ம நட்சத்திரத்திற்கான உணவை தானம் பண்ணுங்க, திருஜென்ம நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானங்கள். அப்போ 3 நட்சத்திரம் வந்துடுமா, 4 வாரம் வந்துடுமா. அப்போ 7 நாள் வாரத்தில் தானம் பண்ணுவதற்கு தயாராகி கொள்ளுங்கள். ஒருத்தருக்கு தானம் பண்ணுங்க, 50 ரூபா தான் ஆகும். 7 நாளைக்கு என்ன ஆயிரும், 7 5 35, 350 ரூபா ஒரு மாதத்துக்கு செலவழிக்க மாட்டோமா? செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பொருளாதாரத்தில் ஒரு நிலையுள்ள வெற்றியுள்ள நபராக வருவீர்கள் என்பதற்கு நான் வந்து இதை வந்து சத்தியம் செய்து சொல்கிறேன். வெற்றி பெற்று விடுவீர்கள், நன்றாக இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம் 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 வணக்கம்.